सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा प्रदर्शनेन अप्रसिद्धतां निराकुर्वन् सत्य प्रतिपाद्यतया सम्बन्धी अनुष्ठितवान्. वारि भाष्यत्वे अस्तितावब्रह्म नित्यविधेयमोक्ष स्वभावம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இது நேர பார்த்தா இந்த பதில் அவ்வளவு சரியா இல்லைன்னு எப்படின்னு கேட்டா அஸ்தி பிரம்மா அப்படின்னு தான் சொன்ன பிரம்மங்கிறது இருக்கு அப்படின்னு பதில் சொல்றாரு. இது எதுக்கு சொல்லணும்? பிரம்மங்கிறது இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகம் கேட்டா பிரம்மம் இருக்கு அப்படின்னு பதில் சொல்றது நியாயமா இருக்கு. இது அப்படி கேட்கல. பிரம்மம் பிரசித்தமா பிரசித்தமா தான் கேட்டேன். லோகத்துல எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது. தெரியும் சொன்னா தெரிஞ்சு வேண்டிய அவசியம் இல்லை. தெரியாதுன்னு சொன்னா தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையே வராது. இப்படிதான் வார்த்தை இருக்கான். இருக்கா இல்லையான்னு கேள்வி கேட்கல. பூர்வத்தை கேட்கறதுக்கு அஸ்திவா அனவா அப்படின்னு கேட்டுட்டா அஸ்திகார பிரம்மா அந்த கட்டோபுரத்துல கேட்காம அஸ்தி கேது நாயம் அஸ்தி இது கேது அந்த மாதிரி கேட்கலையே. அந்த மாதிரி இது எப்படி சரியா வரும்? யாருக்காக அதை பின்பற்றியா அதுக்காக பண்றார். சீதாவின் பிரம்மான்னு சொன்னதுனால அர்த்தாத் கருத்துதான் என்ன கருத்து? பிரதிபத்தனா சுவாவம் அஸ்தி அப்படின்னு சொன்னா தெரியும்னு இருக்கணும். பிரசித்தம் அப்படின்னு இருக்கணும். பிரசித்தத்துவ பிரதர்சனா அப்பிரசித்ததாம் நிராகுருவன். அந்த இப்படியா பிரசித்தமா அப்பிரசித்தமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த அப்பிரசித்தமாங்கிறத எடுத்துக்கிட்டாங்க. அது நிராகரணம் பிரசித்தம் தான். பிரசித்திங்கிற பட்சத்தை தான் எடுத்துக்கிறோம். அதனால பிரசித்தமா இருக்கிறதுனால விஞ்ஞாசை வரும். சாஸ்திரம் அதை பிரதிபாதனம் செய்யும். ஆக சத்திய பிரதிபாத்தியதையா சம்பந்தம் சமர்ப்பிக்கலாம். இந்த சாஸ்திரம் அதை பிரதிபாதனம் பண்ணலாம் அப்படின்னா இந்த பிரம்மத்தை இருக்கிறது பிரசித்தங்கிறது எப்படியா அப்படின்னு கேட்டார். சொல்றார் பிரம்ம சப்த அதாவது ஜாதி ஜீவ கமலாசன சஞ்சராசீனாம் அன்னிதமாபிப்பிராயண சூத்திரே அனுபவத்தேரி ஊக்கம். இந்த உதவி முன்னாடி சொல்லணும். பிரம்மசப்தத்தில் பல அர்த்தங்கள் இருக்கு. பிராமணன் அர்த்தம் இருக்கு, ஜீவாத்மான்னு அர்த்தம் உண்டு, கமலாசனம் பிரம்மா அப்படின்னு அர்த்தம் உண்டு, நாரதமுள்ள பிரம்மா வேதம்னு அர்த்தம் இதெல்லாம் இருக்கு. ஆனா அந்த அர்த்தத்துல இந்த பிரம்மசப்தம் சூத்திரத்துல வரல அப்படிங்கிறது சொல்லிட்டோம். ஏன்னா அந்த அர்த்தம் எடுத்துட்டா ஒட்ட மாட்டேங்குது, வாத்தியார்த்தம் ஒட்டது. அதாக மேலும் அந்நதேவ கிஞ்சித் அபிஜேயம் அபிப்பிரேயம் பிரயுக்தா இது சொன்னது. சூத்திரக்காரர் இந்த அர்த்தங்களை அபிப்பிராயப்பட்டு பிரம்மசப்தம் போடல அப்படின்னு சொன்னா அவர் வேற ஏதோ ஒரு அர்த்தத்தை பிரம்மசப்தத்துக்கு மனதில் வச்சிருந்து பிரம்ம விஜாதா அப்படின்னு பிரயோகம் பண்றார் அப்படிங்கிறத பேசலாம் புரிஞ்சு விட முடியுமா? ஏன்னா இதனால் என்ன தெரிகிறது? கொஞ்ச அபூர்வ தேவதாத்யர்த்தவது அதப்பிரயோகாதேவ சக்திகர்த்தா அசீத்தியது. இந்த பதத்தை அவர் பிரயோகம் பண்ணினத்தினாலேயே அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்னங்கிறது தெரியாத இருக்கலாம். ஆனா ஒரு அர்த்தம் இருக்குங்கிற அளவுக்கு தீர்மானத்தை கொண்டு விடலாம். இது கிருஷ்டாந்தம் சொர்க்கா சொர்க்கதானா அந்த ஒரு சொர்க்கங்கிறது தெரியுமா இருக்காது தெரியாது இல்லையா? அப்ப சொர்க்கம்னு என்ன சும்மா கேள்விப்பட்டதுதான். கேள்விப்பட்டது இப்பதான் கேள்விப்படுறோம். சொர்க்கம்னா இவங்க எடுத்துக்கொள்ள இருக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுங்க. அது சொர்க்கம் அப்படின்னா கேட்க முடியாது. அதே மாதிரி அபூர்வம்னு மீனாட்சிக்காக சொல்லுவான். லோகத்துல அபூர்வத்தை எதுல நம்ம பார்த்துருக்கோம். பார்த்தா அது அபூர்வமானது. அதனால இந்த சப்தங்களுக்குலாம் ஒரு அர்த்தம் இங்கிருந்து வச்சிருந்து நாம மேல போவோம்.
அதுதான் போயாகணும் இல்லையா? அதனால பக்தி தர்ஷா அஸ்தி அவசியது. இது ஒரு கணிதம். நைதஸ்காரம் சாதாரண நைதஸ்காரம் சித்தாந்தி தான் பூர்வபக்தியை கண்டிக்கிறதுக்கு போடுவான். இது அப்படி இல்லை. பூர்வபக்தி சித்தாந்தி கண்டிக்கிறதுக்கு போடுறான். நீ சொன்ன ஆனா அதுவும் காரணமா தெரியலையே. ஏன் அது பதம் சத்துராதிபதி அப்பிரதீத பூர்வ தேவார்த்தே பதிக வித்யானம் ஜனயதி ஏன அபூர்வம் அன்யதா அபிசமர்த்தம் பதப்பிரயோகாதேவ பிரதீமஹா. நீ சொல்றத நான் கண்டிக்கிறேங்கிறான். பதம் ஒரு விஷயத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னால் தெரியாத ஒரு விஷயத்தை அதனால தெரிவிக்கவே முடியாது. இந்திரியங்கள் இதுவரையில் பார்க்காத கண்ணு இதுவரையில் பார்க்காத ஒரு வஸ்துவை பார்த்துவிட முடியும். காது இதுவரையில் கேட்காத ஒரு சத்தத்தை கேட்க முடியும். ஆனா சப்தம் இதுவரையில் தெரியாத ஒரு பதார்த்தத்தை போதிக்க முடியாது. அப்படி போதிக்கணும்னு சொன்னா எல்லாருக்கும் எல்லா பாஷையும் தெரியும். பதப்பதார்த்த சம்பந்தம் தெரியாமலே அது தெரியாதுதான் போதிக்க முடியுமா இல்லையா? அதனால சப்தத்துடைய சுபாவம் என்னன்னா, சப்தப்பிரமாணத்தின் சுபாவம் ஏற்கனவே அந்த பதார்த்தத்துக்கும் அந்த பதத்துக்கும் சம்பந்தத்தை கிரகித்து வச்சிருந்தவனுக்கு மட்டும்தான் அது போதத்தை உண்டு பண்ணும். வாக்கியம் யாருக்கு போதத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு கேட்டால் பதப்பதார்த்தம் தெரிந்தவனுக்கு மட்டும். பதப்பதார்த்தம் தெரியாதவனை பார்த்து வாக்கு பிரயோகம் பண்ணியும் பிரயோகம் இல்லை, ஒன்றும் வராது. அது என்ன பதத்தினுடைய விசேஷம். விசேஷம் என்னன்னா ஒரு தௌர்பல்யம். தெரியாத வஸ்துவை போதிக்கவே முடியாது. ஏன்னா அந்த பதப்பதார்த்தம் தெரிகிற காலத்திலேயே அந்த வஸ்து தெரிஞ்சுதான் இருக்கும். அது எப்படி சொர்க்கா இந்த சப்ஜெக்ட்லாம் எப்படி அர்த்தமே தெரியல அப்படின்னா சொர்க்கதானஹா இது சொன்னா ஒன்றும் தெரியாது போடுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கும் நான் சொல்றேன் பேரு. நீ சொல்ற மாதிரி சொர்க்க சக்திக்கு பிரயோகம் பண்ணினத்தினாலேயே அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னு அனுமானம் பண்ணிட்டு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறான்னு அர்த்தம் இல்லை. அப்படி இருக்க முடியாது. சொர்க்காத்தியர்த்தோபி நைவ பதப்பிரயோகாதே சித்தா. அப்படி இல்லை. அதை எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டால் அதுக்கு அதை தெரிவிக்கிறதுக்காக இன்னொரு வாக்கியம் வரும். எல் நடுக்கம் சின்னம் நதிரஸ்தம் அனந்தரம் அபிராசோகம் செஞ்ச தத்துக்கும் தப்பதாஸ்பதம் அப்படிங்கிற வாக்கியங்கள்லாம் சொர்க்கம்னா என்ன அப்படிங்கிற பதார்த்தத்தை நமக்கு தெரிவிக்கிறது. இல்லாட்டா சொர்க்கம்னு பதம் பிரயோகம் பண்ணினாலே அது ஒரு அர்த்தம் உண்டு அப்படின்னு நம்மளால அனுமானம் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு வெச்சார பலன் காண்பிப்பான். பலையில ஒண்ணு ஜரத்கவ வாக்கியம்னு ஒண்ணு செய்வார். இன்னொன்னு மிருககிருஷ்டாம் நாடகா அபுஷ்கிருத பேசரா ஏகதிகாசிதோ யாதி சதகிரஞ்சய நிர்பரா அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அர்த்தம் இல்லையே. பதப்பிரயோகம் மண்ணினாலே நிச்சயமா இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னு நம்ம அனுமானம் பண்ண முடியுமா? அதனால அதுக்கு தனியா சொல்லிவிட்டாதான் முடியும். அது யாரு பூர்வபக்தி அப்ரோச்சியது. இது சித்தாந்தி. இந்த சித்தாந்தி இந்த பூர்வபக்திக்கு பதில் சொல்றான். இப்ப நம்ம ஒரு பதத்துல ஒரு பதத்தில் பதார்த்தம் தெரிந்திருந்தால்தான் அது போகத்தை உண்டு பண்ணணுங்கிறது நான் ஒரேடியா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் தெரியாத பதம் பிரயோக வாக்கியத்துல இருந்தால் அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரசித்தமான பதங்கள் கூட இருக்கு. அதுவே ஒரு காரணமாக முன்னாடி தெரியாத தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இப்பதான் கேட்கறான். ஆனா இதோட கூட இருக்கக்கூடிய பதங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதா இருக்கிறதுனாலே இதனுடைய பதத்தையும் இதையே தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். வாக்கு ஏகம் பதம் முக்வா இதரேகாம் பதானாம் அர்த்தா பிரசித்தா. ஒரே ஒரு பதத்தை தவிர்த்து பாக்கி எல்லா பதங்களும் பிரசித்தம், எல்லாருக்கும் அர்த்தம் தெரிஞ்சிருக்கு. இந்த ஒரு பதத்தையும் தெரியல அப்படின்னு இருக்கும் பட்சத்துல சகா ஏக பதார்த்த அனவகம அபராதேன எஜ்ஜகாம் அப்படின்னா ஒரு பதார்த்தம் தெரியலையே இப்ப இருக்கிற வாக்கியத்திலேருந்து எனக்கு அர்த்தமே தெரியாது அப்படின்னு அதை ஒரே தியாகம் பண்ணலாமா அந்த வாக்கியத்தை? அல்லது இத பகு பதார்த்த பிரசித்தலேன அப்பிரசித்தோடு கட்டத்து அவகம்யேதா கேட்டு
அவதன்மைக்காரு ஒரு பதம் தெரிய பதத்துக்கு அர்த்தம் தெரியலேங்கிறதுனால இந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் தெரியலேன்னு சொல்லி தள்ளி விட்டுடலாமா? இல்லை நிறைய பதங்களுக்கு அர்த்தம் தெரிவிக்குங்கிறதுனால தெரியாத பதத்துக்கும் அர்த்தத்தை கல்பிக்கலாமா? எது தேவலை அது அப்பிரமாணம்னு சொல்லி விடலாமா? இல்லை அர்த்தத்தை எடுத்துக்கலாமா? நிகம நிருத்த வியாக்கரணானாம் ஏவம் ரூப பதார்த்தாவிதம ஹேதூனாம் வித்யமானத்வாத் தத்பலேன அர்த்தம் அனுகம்ய வாக்கியார்த்தாவகதிः யுக்தா ந புனः ஏக அப்பிரசித்தா பிரசித்த பதார்த்த சம்பர்க்கம் யுக்தः. அப்ப நியாயமா விசாரித்து பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டா, ஒரே ஒரு பதம் தெரியலேங்கிறதுக்காக பெருசுகளையும் சேர்த்து முழுக்க அந்த வாக்கியத்தை தியாகம் பண்றது அது யுக்தமாக இல்லை. தெரியாத விதத்துக்கு அர்த்தத்தை குறிப்பிடுறதுக்கு நிகமம் அப்படின்னு சொன்னா கோஷங்கள் நிகழ்ந்து அது நிருத்தம் வியாக்கரணம் இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் இருக்கப்பட்டதா இதை வச்சிருந்து அந்த பதார்த்தத்துக்கு என்ன அர்த்தம் வைக்கலாம்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணோம். தத்பலேன அர்த்தம் அனுகம்ய வாக்கியார்த்தாவகதிக்கும் இருக்கா அந்த வாக்கியத்துக்கு ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது நியாயம். ஒரு பதத்துக்கு அர்த்தம் தெரியுதுங்கிறதுக்காக முழுக்க சம்பூர்ண வாக்கியத்தை வேண்டாம்னு விடுறது நியாயமாக இல்லை. நதி பிரசித்தி அப்பிரசித்தா யஜ்யது. இது நல்ல ஒரு யுக்தி. ஒரே ஒரு பதத்துக்கு அர்த்தம் தெரியலே அப்படிங்கிறதுக்காக மற்ற பதங்களுக்கெல்லாம் அர்த்தம் தெரிந்திருந்தும் தெரியாததாக ஆகும். தெரியாமல் போனதாக போக முடியாது இல்லையா? தெரிஞ்சதுதான் தெரியாதுதான். ஆனால் மற்ற பதங்கள் தெரிஞ்சிருக்கிறத வச்சிருந்து தெரியாத பதத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியும். இது அனுபவத்தில் இருக்கு. அதனால இது தெரியலேங்கிறதுனால மற்ற பதத்தையும் ஒன்றும் தெரியல அர்த்தமும் தெரியலேன்னு சொல்லி விடுறதை விட அதுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால கூட இருக்கிற இந்த பதத்தையும் ஒரு அர்த்தம் தெரியுதுன்னு வச்சுக்கிறது தான் நியாயம். நதி பிரசித்தி அப்பிரசித்தா யஜ்யதே. அதை தியாகம் பண்ண முடியாது. பிரசித்தி பலேன அப்பிரசித்தமதி கல்பியதே நியாய. இதெல்லாம் பிரசித்தமா இருக்கிறதுனால அதுக்கு தெரியலன்னு சொன்னாலும் அதையும் நான் இப்படிலாம் இருக்கணும்னு ஊதிக்கிறேன் கல்பியது அப்படின்னு சொல்லி சித்தாந்தி சொல்லி சொன்னார். ஆக பிரம்மசப்தத்தை ஒரேடியா இந்த வருஷங்கள்லாம் வரலன்னு சொன்னா ஒண்ணுமே அர்த்தம் இல்லைன்னு இல்லை. அதுக்கு தெரியாத கூடிய ஒரு அர்த்தம் இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? அப்போ சொல்லிதான் தெரியாத பதங்களுக்கு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நிதம் நிறுத்த வியாக்கரணம் அப்படின்னு சொல்றது. இதை வச்சுட்டு போறதுன்னா இது அவ்வியஸ்தம். ஏன்னா கோஷம் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு பதத்துக்கும் ஏகப்பட்ட அர்த்தம் இருக்குது. நீங்க எந்த ஒரு வாக்கியத்தை கூட இதுதான் அர்த்தம் இதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதத்துக்கும் ஒரு 10 அர்த்தம் போயிட்டே கிடைச்சிடும் டிக்ஷனரியில. அப்பதான் எந்த அர்த்தத்தை ஒவ்வொன்றா வச்சு வருதுன்னு பாக்குறதா? ஒரு 5-6 அர்த்தம் ஒரு சரியா வராமல் ஒரு மாற்றம். அது எதை தீர்மானம் பண்றது? என் வாக்கியம் என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரியாது கொடுங்க இல்லையா? அதனால அது சரியான உபாயமும் இல்லை அப்படின்னு பூர்வபக்தி சொல்றான். ஓரளவுக்கு நியாயமா தான் இருக்கு. நம்ம நிஜமாதிவசேன அர்த்தானுகமே சர்வத்திரைவ சகஞ்சிதே அர்த்தானுகத்தை அனுகரிக்கும் சத்தியத்வா அவ்வியவஸ்தித பதார்த்தா. ஒரு வியவஸ்திதமா இதுதான் இந்த அர்த்தம் இதனை சொன்ன நிர்ணயமாக சொல்ல முடியாது. ஏன்னா அங்க எல்லா அர்த்தமும் தெரியும். சதஸ்த வாக்கியார்த்தா அவதாரியோட அந்த வாக்கியார்த்தத்தை நிச்சயமும் பண்ண முடியாது. இதுதான் இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். அதனால நகருக்கு நிஜமாதீனா அர்த்தவர்த்தா ஒருத்தங்கதான் நிஜம நிறுத்தங்கள்லாம் வேஸ்டாப்போ அதை வச்சு அர்த்தத்தை தீர்மானம் பண்ண முடியாதுன்னு சொன்னா அது எதுக்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்து கேட்கணும். இப்படி சொல்றீங்க அப்ப நிஜமம் நிறுத்தம் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அதை வச்சு அதை பார்த்து நான் ஒரு வாக்குக்கு அர்த்தத்தை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக டிக்ஷனரி எடுத்து பார்க்குறேன். பார்த்தா அதை நம்ம அதை அறிவாக அர்த்தம் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அப்ப அதை விவசாயம் இல்லையா அப்படின்னு சொன்னா என்ன பண்றது? அது சொல்றாரு இல்லை அவருக்கு அர்த்தவர்த்தா இப்பனா உபயோகம் இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு ஒரு தாரத்தம் உண்டு. இங்க எத்த சுவார்த்தா அந்நியத்ராபி விநியோகா பிரயோகா கதம் அபிரேஷாயாம்
இல்லை இந்த கொஸ்டின் மார்க் நடக்கிற கடமை விடுக்கிறார் அப்படின்னு முடிச்சிட முடியாது. அதோட சேர்த்து ஒரே வார்த்தை தான் இத்தேஷ்டாயாம் தத்கத செய்த அவயவார்த்த அன்வயதேசத்தை அனுகலாம். ஒன்றும் இல்லை, ஒரு மந்திரமா ஏதோ ஒன்று இருக்கு, இந்த மந்திரத்துக்கு ஒரு அர்த்தத்துல விரிவோகம் சுத்தமா இருக்கு, இந்த மந்திரத்தினால இந்த பதார்த்தத்தை செய்யணும் அப்படின்னு செய்யும்போது இந்த மந்திரத்துல உள்ள பதங்கள்லாம் பலது நமக்கு புதுசா இருக்கு. மந்திரத்துடைய அர்த்தம் தெரிஞ்சிருந்த அரசாங்கம் பண்ணலாம் இல்லையா? அப்ப அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட எந்த அர்த்தத்தை இது சொல்றதுன்னு கேட்டா வெறும் உங்களுக்கு தெரியாத வரைக்கும் வரும்போது ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப இந்த நிகமம் நிறுத்தம் அந்த இதெல்லாம் வச்சிருந்ததுன்னா எப்படி அதை அந்த அர்த்தத்துல சேர்க்க முடியும் அப்படிங்கிறது. ஆக அதை படிக்கிறது சொல்ல முடியாது, சொல்லல. அதுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கு. இந்த விஷயத்துல இந்த சட்டத்தை எப்படி நான் சேர்த்து விடுறது, இந்த சட்டம் ஏன் சொல்றது அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு வரும் ஆகட்டா அப்படின்னு இந்த சமையல் பண்றவரை ஏன் இந்த பெரியனை பார்த்து ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டா அது இருந்தா தான் உங்களுக்கு அர்த்தம் தெரியும். நம்ம எல்லாரும் பார்த்துட்டான்னு சொல்லிட்டுதான் நான் சொல்றேன், அப்படி இல்லை. இவன் அந்த பாக்கத்திலேயே செய்யறான், அதனாலதான் அவனை பார்த்துட்டான்னு சொல்றோம் அப்படிங்கிறது இருக்கு. இது எப்படி தெரியும் உங்களுக்கு? தெரியாது இல்லையா? அந்த நிகழ்ந்த இருக்க நம்ம சொல்லி கொடுக்கும். ஏன் என்ன இவரை பார்த்துக்கணும்னு சொல்றோம் இல்லையா? இவனை ஏன் அத்தியாபகம்னு சொல்றோம்? எல்லாருமே அத்தியாபகம்னு சொல்லிட்டுதான் நானும் சொல்றேன் அப்படிங்கிறது இல்லை. இது நிகழ்ந்து இருக்க இல்லாட்டா இப்படிதான் வரும். எல்லாரும் சொல்றேன், நானும் சொல்றேன் அப்படி இல்லை. இது சொல்லிக் கொடுக்கும் இந்த காரணத்தினாலே. ஆக இப்படியாக அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு நிகழ்ந்து இருக்க வியாக்கரணங்கள் தான் உபயோகப்படும். அங்க வேதம், அங்க நிகமங்கிறது வேதம். நிகம கல்ப தருவோர் கலிதம் பலம் அது வேதம். இங்க நிகமங்கிறது நிகழ்ந்தது. சப்தத்தைந்து அவயவார்த்தம் பார்த்தா இந்த நிகம சப்தத்துக்கு எப்படி அர்த்தம் வந்து பாருங்க. அங்க பார்த்தா நிகம சப்தத்துக்கு வேதம்ங்கிறது அர்த்தம். இங்க நிகம சப்தத்துக்கு எடுத்துக்கணும்னா நிகழ்ந்து அர்த்தம் இருக்கணும் இல்லையா? அப்ப அங்க நிகம சப்தத்துக்கு நீங்க இங்க பார்த்தோம்னு வச்சுக்கோ, டிக்ஷனரியில வேதகா ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் ஓசகா அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி பல அர்த்தங்கள் போட்டிருக்கும். அனுகமா ஏவங்கருதி ஏதார்த்த நியமாய பிரயோகப்பட தந்திரதா மிருத்தியது. அப்ப என்ன சொல்லுவான், அப்படின்னா ஏதோ சாஸ்திரம் இருக்கு, ஆனா அங்கேருந்து பார்க்கும்போது நீங்க நிறைய அர்த்தம் கிடைக்கணும் ஒரு பதத்துக்கு. ஆனா இது ஒன்றுதான் அர்த்தம்னு தீர்மானம் பண்ணணும். அப்ப இந்த சப்தத்தை எந்த அர்த்தத்துல பிரயோகம் பண்றா அப்படிங்கிறத பார்க்கணும் வந்தோம்னா நமக்கு தீர்மானம் ஆகலாம். நிகம நிருப்தத்தினாலே எத்தனையோ அர்த்தம் எடுத்துக்கணும். ஆனா அத்தனை இதுல எந்த அர்த்தத்தை இந்த சப்தம் பிரயோகம் சொல்றப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தத்தை தீர்மானம் பண்றதுக்கு பிரயோக பரதந்திரதா. இந்த சப்தத்தை இதுக்கு முன்னாடி எல்லாரும் எந்த மாதிரி பிரயோகம் பண்ணிச்சாங்கிறது அதை பார்த்தோம்னா கருத்துடுமையா வேதார்த்த நியமாய பிரயோக பரதந்திரதா நிறுத்தியது. ததந்தரேனாபி பிரயோகம் வேதார்த்தீயமேவ பதந்திக்கு நிஜமாதி வியாக்கிரியேத இது நகர்த்தி தேசா. நான் இல்லைன்னு சொல்லல, சில சமயத்துல பிரயோகம் உங்களுக்கு கிடைக்காது. பிரயோகம் கிடைச்சி கொடுத்தனா உங்களுக்கு பிரச்சனையும் இல்லை, என்ன அர்த்தம்னு தீர்மானம் ஆயிடும். மற்ற இடத்துல பிரயோகம் பார்க்காத சமயத்துல தான் இந்த சந்தேகம் வருது, இந்த சந்தேகத்துக்கு என்ன அர்த்தம்னு. அப்ப என்ன ஆகும், நிஜம் இருக்கார்கள் தான் இதுதான் வேலை, இதனுடைய சகாயம் தான் அப்ப தேவைப்படும். அதான் பிரயோகம் அந்தரேனாகி. சார் அந்தரேனாகி பிரயோகம் பிரயோகமே இல்லை அந்த மாதிரி திட்டத்துக்கு. அப்போ வேதார்த்த நியமம் வேணும்னு அந்த விஷயத்துக்கு வசந்திக்கு நிஜமாகி வியாப்தியாக அந்த விஷயத்துல நிஜமாதிக்கு வேலை செய்யும். அதனால அதுக்கு ஒரு சார்த்தத்தின் உண்டு, அதற்கு தோஷமாக. ஆக இதெல்லாம் சரியா பண்ணிட்டார். அப்போ பிரம்மத்துக்கு பிரயோகம் பண்ணா அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா கோஷங்கள்லாம் வச்சு பார்த்தாக்க அது நிறைய அர்த்தம் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்றா வச்சு பார்த்து இது சரியா இல்லை, இது சரியா இல்லைன்னு சொல்லி விட்டாச்சு. அதற்கு பிரம்மசத்து விற்பாத்தியமான இப்ப நம்ம கோஷங்கள்லாம் ஒவ்வொரு கோஷத்துல சொன்ன ஒரு அர்த்தமும் தெரியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம், வியாக்கரணத்தை வச்சுட்டு அதுக்கு உற்பத்தி பார்க்கும், அதுலயும் என்ன அர்த்தம் கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கும். அப்போ கிரகபிருதி சூழ்நிலை காத்துவும் அதுக்கு மேல ஒரு மண் பிரச்சனையும் கிடைக்கும். விருத்தி உடையது
அதாவது பெரியது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. பெருசு சரத்திர பிரம்மசத்தே உற்பாத்தியமானி பிரம்மதேர் தாத்தோஹோ விருத்தி கர்மணா அர்த்தானுயமா. இந்த தாத்துக்கு இந்த அர்த்தம்னா சொல்லி கொடுத்துருக்கா வியாக்கரணத்துல. அதை வச்சு அந்த அர்த்தம் இங்க பொறுத்து வரத்தினாலே பிரயோகானுகமிச்ச அகதி விதிஷ்டார்த்த விஷயத்தை ஆபேட்சிக மகத்துவத்தை அபரிகிரகா. இது என்ன ஆகும்னா மகத்துவம் கிடைக்குது. மகத்துவம் சொன்னா எதுவான மகத்துவம் சொல்லலாமே. இதை காலத்துல அதை மகத்துவம் அதை காலத்துல மகத்துவம் இல்லைன்னு அப்படின்னு பார்த்துருக்கு. இந்த இடத்துல பிரம்மம் நாம நினைக்கிற அர்த்தம் கிடைக்குமான்னு ஒரு சந்தேகம். அதுக்கு என்ன சொல்றாருன்னா பிரயோகானுகமிச்ச அகதி. இந்த இடத்துல இந்த பிரம்மத்தினால இந்த வச்சுவதான் சொல்றாங்க முதல்ல தீர்மானம் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ மகத்துவம் சொன்னால் இந்த ஆபேட்சிக மகத்துவம் ஒரு சந்தோஷத்தில் ஒன்றும் இல்லை. பிரம்மத்தில் அதன் அர்த்தம் அப்படின்னு வச்சுருவோம். இது நிர்ணயம் பண்ணியிருந்தால் அப்ப நாம பிரம்ம அதையும் பிரம்மத்திற்கான சொல்லப்படுது மதம் தானே. மதம் அந்த கபாலத்தை விட பெருசா இருக்கோ இல்லையோ அதனால மகத்துவம் சொல்லிருக்கு பிரம்மம்னு சொல்லப்பட்டிருக்குன்னு அதுல போய் நம்ம இந்த அவயவாரத்தை ஏற்றி விட்டுடுவோம். அந்த மாதிரி ஒன்றும் கிடைக்காத பட்சத்துல நாம அந்த அவயவாரத்தை குறிச்சு சொல்ல முடியாது. மதம் எல்லாத்தையும் விட குறிச்சு சொல்ல முடியாது. ஆக மதத்தை தான் இங்க பிரம்மவிஷயம் சொல்றது அப்படின்னு தீர்மானம் இருக்கணும். அப்ப நாம மகத்துவம் அது எப்படி ஆச்சுன்னா இப்படி ஆச்சு. அதை மாதிரி அதை விட சின்னதா இருக்குன்னு கட்டி இருக்கு, இதை விட பெருசா இருக்கு பத்தியா, அதனால மகத்துவம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அப்படி ஒன்றும் பிரயோகத்தினால தீர்மானம் ஆகாத பட்சத்துல நம்ம எப்பேற்பட்ட மகத்தை எடுத்துக்கணும். எதுக்கு மேல இன்னொரு மகத்து இல்லையோ கடைசி மகத்தை எடுத்துக்க வேண்டும். கடைசி விசிஷ்டார்த்தம் விஷயத்தை ஆபேட்சிக மகத்துவத்தை அபரிக்கிரகா. விசிஷ்டமான சில அர்த்தத்துலதான், அதாவது கதம் பதம் அப்படின்னு பார்க்கக்கூடிய விசேஷமான அர்த்தங்கள்ல அந்த மகத்துவம் ஆபேட்சிக மகத்துவம். இதை விட இருக்கு அதை விட இருக்கு. அதை இப்போ எடுத்துக்க முடியாது. அதனால எல்லாம் சர்வதோ நிரவகிரக மகத்துவம் பண்ணம் எல்லாத்தையும் விட இருக்கு. இது மேல இன்னொரு இருக்கு இல்லையா வேறுபட்ட மகத்துவம். மகத்துவம் பண்ணம் வஸ்து வாக்கியார்த்த அங்கி இந்த அகாதோ பிரம்ம விஜயாசாங்கிற வாக்கியார்த்தத்தில் அன்வயிக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு வஸ்து பிரம்மபதா அனுமன்யது. அவக்கிரகங்கிறது சங்கோஜம், கட்டுப்பாடு. நீரவக்கிரகம் கஷ்டப்பட்டு இல்லை, அதை விட இந்த காலத்திலும் அப்படின்னு ஒரு ஆபேட்சிகமா சொன்னார்னா அது ஒரு குறைஞ்சு போடும். அப்படி குறவே இல்லாத எல்லாத்தையும் விட பெரிய மனசு அப்படின்னு அர்த்தத்தை அனுபவம். சதச்ச நிரப்பி செய்யணும் அதேதான். நிரவக்கிரக அதேதான். அவக்கிரகங்கிறது கட்டுப்பாடு. இவ்வளவுதான், இதுக்கு மேல பெருசு இல்லை அப்படின்னு சொன்னா அது ஒரு கட்டுப்பாடாகும். நிரவக்கிரகம்னா அந்த மகத்துவத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எதுவும் இல்லை. அதனால ரொம்ப மகத்துவம். காலத்திற்கு அவசேதம் நிற்கத்திய அல்பத்திய அபாவா. இப்படி சொன்னதுனால என்ன கிடைக்கிறது? இது காலத்தினாலே தேசத்தினாலே வஸ்துவாலே பரிச்சின்னம் ஆகாது அப்படிங்கிறது கிடைக்கிறதுனாலே இதெல்லாம் கிடைச்சி போடுறான். அந்த நிச்சயத்து பொருட்கள் முக்கியத்துவம் கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறதுன்னு சொல்றாங்க. திடீர்னு பாஷ்யத்தை பார்த்தோம்னா கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது. பிரம்மலிங்கத்தை எதிர்த்தியா சாத்தியமானத்தை நிச்சயசித்தத்தையாகவே பிரம்மலிங்கத்துக்கு நம்ம உற்பத்தி பார்த்தோம்னா அந்த வஸ்து நிச்சயசித்த முக்கியத்துவம்னு தெரியுது அப்படின்னு பாஷ்யக்காரர் பாஷ்யத்துக்கு பிரம்மலிங்கத்தை உற்பத்தி பண்ணா பெருசுங்கிற அர்த்தம் தான் கிடைக்குமே தவிர இதெல்லாம் இங்கே கிடைக்கும். எப்படி பாஷ்யக்காரர் சொன்னாலும் கேள்வி வருவோம் இல்லையா? அதுக்காக நான் சொல்றேன். கடைசிய காலத்திற்கு அவசேதம் நிச்சய அல்பஸ்வஸ்ய அபாவா. இது பார்க்கிற நிச்சயத்துவம் எப்படி கிடைக்கிறது? இது மாத்திரம் அனித்தியமா இருந்ததுன்னா காலத்தினால இது பரிசுண்ணமாக ஆகுமே தவிர அபரிசுண்ணமாக. அப்ப அந்த மகத்துவத்துக்கு ஒரு குறைவு வந்துடும் இல்லையா? அதனால அந்த அல்பத்தம் இல்லைங்கிறது தெரியுது. அப்ப சதா சத்வா நித்தியம் சிந்தி வஸ்து பிரம்ம பதார்த்தம். அதனால பிரம்மத்தினால அப்பேற்பட்ட வஸ்து நித்தியமாகத்தான் தெரியுது. அதே மாதிரி இன்னொன்று பார்ப்போம். ரூபாந்தர சம்பாவே தத் ரூப விகலத்வா ததவச்சேதம் அல்பத்துவம் தியாகம் தத்து பிரம்மபதா தேவ அபார்த்தது. இது வஸ்து வரிசையில் எப்படி சொல்லும்? இது பிரம்மமானது அப்பிரம்மம் இன்னொன்று 2 பேர் வச்சுருந்தோம். அப்ப அந்த அப்பிரம்மத்தை இருக்கக்கூடிய தன்மை இந்த பிரம்மத்துக்கு இல்லை. அப்ப அதை காரணம் இது வேறாது, இது அதுவாக இல்லை.
அதனால ரூபாந்தர சத்பாவே அப்படி ஒண்ணு அபிரம்மம் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது இல்லாததுனால அதனால இது குறைஞ்சு போகுது, சுருங்கி போகுது. சத்ரூப விகலத்வா கடவுச்சேதம் அல்பத்துவம் யார் அப்படி இருந்திருக்கும். ஆனா அப்படி இல்லை. பிரம்மசப்தத்தினால அது ஒண்ணுமே அந்த ஒரு அல்பத்துவமும் பிரம்மத்துக்கு கிடையாது. சத்த பிரம்மபதாதேவ அபாத்தியது நிராசனம் செய்யப்படுகிறது. தஸ்மாத் ஏகரகம் அத்வைதம் வஸ்து பிரம்மபதாத்திர செய்யது. பிரம்மசப்தத்தினால அந்த ஏகமேவாத்வைதம் இருக்கு. அதே அர்த்தம் தான் வெறும் பிரம்மசப்தத்துடைய அர்த்தத்தை பார்த்தாலே இந்த அர்த்தம் இருக்கு. நிச்சயமா இருக்கு. எந்த வஸ்துவாகவும் அதேதான் இருக்கு. எந்த வஸ்துவும் அதை காட்டிலும் தனியா செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா எல்லாமாகவும் இருக்குன்னு இருக்கு. அப்படின்னா எல்லா தேசத்திலும் இருக்குன்னு சொல்லிதான். இல்லாம அந்த மாதிரி இருக்க முடியாது. ஏதேன தேசத்திற்கோடு படிக்கிறதா நிராகிருத்தோ வேதிதையா ஸ்ரீபரிச்சேடு செய்யும் வஸ்வந்தர சத்பாவேசி பததேஷ்டயா ஏதாவது சத்பாவா நாதப்பரமஸ்தி வித்யா ஏகஸ்மாத் வியாவிருத்தா இது. இதான் இங்க இங்க ஒரு வஸ்து இருக்குன்னு வச்சுக்கோ, வேற ஒரு வஸ்து. அப்ப இந்த வஸ்து இங்கே இருக்கு. இந்த வஸ்து ஏன் அங்க இல்லை? அந்த வஸ்து அங்க இருக்கு, இந்த வஸ்து அங்க எப்படி இருக்க முடியும்? அப்ப வஸ்வந்தரம்னு ஒண்ணு இருந்தால் அது இடம் இருக்காது இந்த வஸ்து. அப்ப வஸ்வந்தரம் ஒண்ணு இருந்தால் அது அபேட்சையா, அதை அபேட்சித்து இந்த தேசத்துல மாத்திரம்தான் இது இருக்கு அப்படின்னு அதை திரும்பி தேச பரிசன்னமாக பண்ணலாம். வஸ்வந்தரமே இல்லைன்னா எல்லாமே இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாக்க அப்ப அது எப்படி தேச பரிசன்ன பதகாவே பரிசன்ன புத்தி பவதி. அது சரி, தேச பரிசன் நித்தியத்துவம் கிடைச்சு போட்டு மூணு அனந்தத்துவம் கிடைச்சு போட்டு அது ஞானஸ்வரூபம் எப்படி கிடைச்சது? நித்திய சித்த புத்த முக்தஸ்வபாவம் அது எப்படி கிடைக்கும்? புத்தத்வந்த பிருஹத்யர்த்தான்வயாதேவ அப்படின்னு போட்டு கதம்னு அப்புறம் தனியா கேட்கணும். இங்க பிருஹத்யர்த்தான்வயாதேவ கதம் அப்படி இல்லை. புத்தத்வந்த பிருஹத்யர்த்தான்வயாதேவ இப்ப சொன்ன இதே அர்த்தத்தை வச்சுட்டு எப்படி இதை கண்டுபிடிச்சோமோ அது சைதன்ய ஸ்வரூபம் அப்படிங்கிறதையும் இதை வச்சுட்டே நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படி சொல்றோம்? அபோதாத்மகம் ஹி வஸ்து போக்யம். நம்ம லோகத்துல பார்க்கிறோமோ போக்யம் போக்தான்னு சொல்லுமே இல்லையோ. எது போக்யம் எது போக்தான்னு கேட்டோம்னா சேதனம் போக்தா, மற்றது அவருக்கு போக்யம். இதை திருப்பி சொல்ல முடியாது இல்லையா? சேதனம் தான் போக்தா, அச்சேதனம் போக்யம் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அபோதாத்மகம் ஹி வஸ்து அச்சேதனமான வஸ்து போக்யம். அதோ போக்தாரம் பிரதி சேஷத்வாத நிகிருஷ்டம். போக்தா உயர்ந்தவன், அவனுக்காக ஏற்பட்டது இது அப்படிங்கிறது கிடைக்கிறது. சேதனஸ்தனா கஷ்டத்துக்கு குணபாவம் இருக்கு. அந்த சேதனம் போக்தா இருக்கானே அந்த போக்தா யாருக்கு போக்யம்? போக்தா போக்யம் இல்லை, அவன் போக்தா போக்தாதான். ஆக சேன உத்கிருஷ்டம் சர்வம். அவன் சேதனம் எவனோ அவன் ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னு சேன உத்கிருஷ்டம் சர்வஸ்மா எது புத்தஸ்வரூபம் கிஞ்சித்து புத்தஸ்வரூபமாக ஞானஸ்வரூபமாக இருக்கிறது தான் உத்கிருஷ்டமாக ரொம்ப மகத்தாக இருக்க முடியும். ஆகையால இது பிருஹத்யர்த்தான்வயமேவ அனுகிருஷ்ட கண்ணியது. அந்த பிருஹத்யர்த்தத்திலே இன்னும் கொஞ்சம் சொல்லி போனோம்னா அது சேதன சுரூபமா இருந்தா ஒண்ணும் இல்லை. இன்னும் வேற சப்தத்தினால இதே அர்த்தத்தை சொல்றேங்க. இந்த பிரம்மம் மாத்திரம் அஜேதனமா இருந்ததுன்னு வச்சுங்க. சாம்சனுக்கு புரியாது. நம்ம கர்த்தா போக்தா ரெண்டும் ஒன்றுதான். ஆனா சாம்சனுக்கு கேட்டா கர்த்தாவை அஜேதனமா வச்சுருக்கான், போக்தா சேதனம். ஆனா அவனுக்கு புரியணும்னா போக்தாங்கிற சப்த பிரயோகம் பண்ணாதான் முடியும். ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தேத்தியாகுரும் மனிதன். நமக்கு அவன் கர்த்தாவும் அவனேதான் போக்தாவும் அவனேதான். ஆனா இப்படி போக்தா சொன்னா எல்லாருக்கும் ஒத்துக்க முடியாது. அதுக்காக சொல்றேன். இன்னொரு கண்டா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன். இந்த பிரம்மம் ஒரு சாஸ்திரத்துக்கு சமமாக அச்சேதன பதார்த்தம் அப்படின்னு இருந்ததுன்னு இருக்கின்றோம். அச்சேதன பதார்த்தம் நிச்சயமாக ஒரு சேதனனுக்காக ஏற்பட்டது அப்படின்னு சொல்ல வேண்டியது. சேதனம் அச்சேதனம் இது ரெண்டும் என்னைக்குமே ஒன்னாகாதுன்னு தெரியும். அப்ப இந்த பிரம்மங்கிற அச்சேதன பதார்த்தம் ஏதோ ஆனந்த ஸ்வரூபம்
அந்த சுரூபமாக இருக்கக்கூடிய ஒரு அச்சேதன பதார்த்தம் ரொம்ப பிடிச்சது, போக்தாவுக்கு பிடிச்சது. போக்தாவுக்கு சேஷம்னு சொல்லணும் இல்லையா? அப்ப தன்னை காட்டிலும் வேறான ஒரு போக்தாவை கொண்டதாகத்தான் அது ஆகும். அப்படியானால் இது வெட்டு பரிசீலனம் ஆயிடுச்சு. இது வெட்டு பரிசீலனம் தான் அனந்தத்தில் போய். சரி, இப்போ நீங்க அடுத்த கேள்வி கேட்டு அது வெறும் சேதனம் அப்படின்னு சொல்லிட்டோம்னால் அப்பவும் இதே கஷ்டம் தான். இந்த சேதனனுக்கு போக்கியமாக அச்சேதனங்கள்லாம் இருந்தாகணுமே. அப்ப அந்த அச்சேதனங்கள்லாம் இருக்கும்போது இது வச்சு பரிசீலன மாட்டானா? இதனை காட்டிலும் வேறையாத்தானே அவன் போக்கியம் பண்ணக்கூடிய இருந்தாகணும் விஷயங்கள். அப்ப என்ன ஆனா திரும்பி வசதி பரிசீலனம் வரும்னு கேட்டு அதுக்கு நான் என்ன சொல்லுவேன், அந்த போக்கிய பதார்த்தங்கள்லாம் இங்கேருந்து தானே வந்திருக்கு, இதுலத்தான் அத்தியஸ்தான். அதனால அந்த உபாதான உபாதையும் காரியகாரண அத்தியத்தை வச்சு என்ன சொல்லுவேன்னா இதுதான் அது அப்படி தெரியுது. அது சூத்திரமே இருக்கு. போக்ராபத்து அவிபாகத்து லோகவத்து. அதனால போக்கியங்கள்லாம் இது போக்கியமா போக்காவும் இதா இருக்கு, போக்கியமாவும் இதா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. இதே மாதிரி அங்க சொல்லப்படாதோ கேள்வி வருமோ? இந்த மாதிரி போக்கியங்கள்லாம் வந்து அதாவது பிரம்மங்கிறது வாஸ்தவத்துல அச்சேதனம். ஆனா அச்சேதனமா இருந்து அதுவே சேதனமாகவும் இருக்கு. சேதனத்தை நீங்க சொல்றது சேதனமான பிரம்மம் போக்காவாகவும் போக்கியமாகவும் இருக்குன்னு சொல்ற மாதிரி அது அச்சேதனமாக இருந்து ஏன் இப்படி இருக்கக்கூடாது? போக்கியமாகவும் போக்காவாகவும் கேள்வி கேட்கலாம். பதில் என்ன அப்படின்னு கேட்டா, அப்படி சொன்னால் அந்த போக்தா அந்த அச்சேதனத்திலிருந்து உண்டானதாக சொல்ல வேண்டியிருக்கும். ஆனா போக்தா இருக்கானே அவன் நிச்சயமா இருக்க வேண்டும். ஏன்னா 4 விதமான புருஷார்த்தமா அவனுக்கு வந்தா அப்ப அவனே ஒரு அனித்த பதார்த்தமா ஆயிட்டான்னா மோட்சம் யாருக்கு புருஷார்த்தமாக? அதனால அவனை வந்து உற்பத்தி உள்ளவனாக சொல்ல முடியாது. ஆக அந்த 2வது கல்பனைக்கு இடம் இல்லைங்கிறதுனால சேதனமாக இருந்து அந்த பிரம்மமானது போக்தாவாகவும் போக்கியமாகவும் இருக்குங்கிற கல்பனைக்கு தான் இடம் இருக்கு. மாற்றி இல்லையும் சொல்லக்கூடாது சொன்னா அங்க போய் கடைசியில ஒரு பாடகம் சொல்லிட்டா அது அந்த கல்பனைய அடிச்சுக்கலாம். அது மாதிரி அதனால இந்த பிரம்மதத்தினால ஒரு அர்த்தம் இருக்குது. அபோதாத்மகம் வஸ்து போக்கியம் அத போக்தாரம் பிரதி சேஷத்வாத்து நிதிருஷ்டம் சேதனஸ்தனः न तस्य गुणभावने तेन उत्कृष्टं सर्वस्मात् बुद्धस्वरूपं दीयते इति बृहत्यर्थान्वयमेव अनुसृत्य गम्यते. அதாக சேதனம் கிடைச்சிருக்கு நித்தியபுத்தம் நெத்தம் எப்படி கிடைச்சிருக்கு? கண்டம் இல்லைங்கிறது மோட்சம் கிடைக்கிறது. அது எப்படி கிடைக்குது? நெத்தம் இது அவித்யா காம கர்ம பரதந்திரா கைதி இதஸ்தாமுதஸ்ய பசுவன் நியமானः நிதிருஷ்டோ பவதி பிரம்மதத்தஸ்து ஸ்வார்த்தப்ரஸ்தேன வாக்கியம் கிஞ்சித் கமயன் சதைவ அவித்யாதி சம்சாரபீஜ அநாகலிதயா தஸ்ய விசிஷ்ட மகத்துவம் ஆவேதேதி. இது நிஷ்டவிசிஷ்ட அப்படின்னு தனியாக ஒரு பிரதீகம் மாதிரி வச்சுக்க வேண்டியது. மேல் வாக்கியத்தில் அன்வயிக்கல. எப்படி நிஷ்டங்கிறது கிடைக்குது அப்படின்னு கேட்டால் அமுத்தனை காமிச்சு அந்த மாதிரி இல்லாததால முத்தம் கிடைக்க போடுதுங்கிற அமுத்தம்னா யாரு? இருந்தான அவித்யா காம கர்ம பரதந்திரா கைதி அந்த அவித்யா காம கர்மங்கள்னாலே இதற்காந்தத்தை பசுவதி நியமானகா இங்க இருக்கிறது அங்க இருக்கிறது ரெண்டு வீடு இருக்கான். பசுவதி நியமானகா இவன் தானே தர்பகா பசுவ பசு எழுதுறான். அந்த மாதிரி இதுதான் எழுதுறது. நிதிருஷ்டோபவதி பிரம்மதத்து அப்படியேப்பட்ட அர்த்தத்தை சொல்லுது. அது அவனுக்கு மாற்றம் கிடையாது, நிறுத்திய மாற்றம் வராது. வார்த்த பிரத்யேக வாக்கியம் தீட்டி ஜனவன் பூர்வத்தை ரீதியில சதைவ அவித்யாதி சம்சார பீஜ அநாகலிதா சம்சாரத்தில் பீஜமாக இருக்கக்கூடிய அவித்யாகாம கர்மா இதோட அநாகலிதம்னா சம்பந்தமே இல்லை. அதுக்கு தெரியவே தெரியாது பிரம்மம்னா என்ன. பிரம்மத்தை அந்த அவித்யோ காமமோ கர்மமோ வந்து சேரவே இல்லை.
அது பசுவத்தை இந்த குறிப்பை வைக்கிறதுக்கு அது பிரம்மத்துல வந்தாதானே வரவே இல்லை. தப்பு உத்கிருஷ்ட மகத்துவம் அது பிரம்மத்திற்கான கிடைச்ச அந்த உத்கிருஷ்ட மகத்துவம் இருக்கு. இது அதுக்கு பந்தம் இல்லைங்கிறத காண்பிக்கு. அவருக்கு அந்த பிரம்மசங்கத்திலிருந்து கிடைக்கிற நிச்சய தொழில்நுட்ப சுபாவம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாசுகார சொன்னார் சர்வஜம் சர்வசக்தி சமன்வீதம். இதுவும் அதுல தான் கிடைக்குது. சர்வஜம் சர்வசக்தி சமன்வீதம் கதை இது பிரம்மசந்தாதிவாவது முடிஞ்சு எல்லாமே ஒரே பிரம்மசங்கத்தினாலதான். அவ்வளவு சமாச்சாரமா அதுல இருந்து கிடைக்கிறது எப்படி கிடைக்கிறதுன்னு தெரிஞ்சு வரும். பிரம்மன்னு சொன்னாலே இவ்வளவு எல்லாம் கிடைச்சிருக்கான். அப்ப இதுல என்ன கிடைக்கிறதுனா இந்த பிரம்மசத்துக்கு பதில் அவர் வேற ஒரு சொந்தத்தை போட்டிருந்தாருன்னா இதெல்லாம் கிடைக்காது. இதுல அர்த்தம் கிடைக்காது. எப்படி கதம் எது கிஞ்சித் அதிகம் செய்யணும். ஒண்ணு சுதஸ்தித்வா காரியாத் வியாவர்த்ததே சக்தி ஆபேட்சிகா உத்தரசா. இது பாருங்க சேதனம்னு சொன்னோம். இதுக்கு கிஞ்சி அதிகம் சில விஷயங்கள் தெரியாது, சில விஷயம் நம்மளை போல சில தெரியும் சில தெரியாது அப்படின்னு அந்த பிரம்மத்துக்கு இருக்குமானால் அது நிரதிசிய உத்திரசம்னு அது சொல்லுங்க. அதே மாதிரி சக்தி விஷயத்திலும் ஏதோ ஒரு சில காரியங்களை அதனால செய்ய முடியாது அப்படின்னு இருந்தால் அப்பவும் சதா உத்திரசமா நிரதிசியகான்னு வச்சா ஏன் ஆபேட்சிகா நம்மளோட ஒரு பெரிய அவ்வளோதான் இருக்குமே தவிர ஒரு நிரதிசியமா உத்திரம்னு செய்ய முடியாது. மதம் அந்த மாதிரி நிறுத்தி இல்லைன்னு சொல்றது நமக்கு வேற ஒரு பிரமாணம் கிடைச்சதுன்னா நாம சரி அவ்வளவுதான் நம்மளோட பெரியவர் அப்படின்னு வெற்றி போவோம். ஆனா அந்த விஷயத்துல ஒரு குறுகள் இவரை நம்மளோட பெரியவரை தவிர அதை விட பெரியவர்கள்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட வேறு பிரமாணம் ஆபேட்சிக சர்வஜம் ஆபேட்சிக சக்தி மட்டும் சொல்றதுக்கு பிரமாணம் எதுவுமே இல்லாததுனால நிரதிசய மக சர்வஜம் நிரதிசய சக்தி மட்டும் தான் சொல்ல முடியாது. அது சக்தி மட்டும் ரத்தேதா மதோசகா ஒன்றும் இல்லை. சக்திங்கிறது தனியா இல்லை. அந்த பொருளோட சக்தி மட்டும் ரத்தேதா இருந்தாலும் சக்தியை பிரித்து காண்பிக்கும் போது இது இல்லாட்டா அதை ஒன்றும் பண்ண முடியாது. சக்தி இஷ்டம் தான் பிரிக்கவே முடியாது. பிரித்தால் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு ஒரு கல்பனை தான். எப்படி தெரியுமா? இல்லாத சில சமயத்துல இப்படி இருந்தால் அப்படின்னு நாம சொல்றது அது சித்த கல்பனையா என்னைக்குமே நடக்காது. அந்த மாதிரி பல இதுகள் உண்டு. உதாரணம் பார்ப்போம். ஒரு நாள் சூரியன் உதிக்காமலே இருந்தால் உலகம் கூட இருக்குல மூழ்கிவிடும். சொல்ல தப்பில்லை இல்லையா? ஆனா இருந்தால்னு சொன்னா இது எதுக்கு சம்பவிக்கும்? இது சம்பவிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒண்ணும் முடியாது இல்லையா? ஆனா அது சொல்லுது அந்த மாதிரி அது சூரியன் உதிக்காத ஒரு நாள் அப்படின்னு நம்ம ஒண்ணு கிடையவே கிடையாது. இது அப்படி இருந்தாலும் சொல்றது அந்த மாதிரி ஒரு இல்லாதத்தை ஆரோபணம் பண்ணி இப்ப இதுக்குள்ள வந்து பாருங்க. ஒரே சமயத்துல ஒரு 1000 சூரியன் அந்த ஆகாசத்துல உதித்திருந்தால் அதனுடைய பிரகாசம் எவ்வளவு இருக்குமோ அது அந்த விஸ்வரூபத்தினுடைய பிரகாசத்துக்கு சமானமாக இருக்கலாமோ என்னவோ அதுவும் சந்தேகம் இல்லை. எது இருக்கலாம் போல இருக்கு. எப்படியா இருந்தாலும் அவருடைய அந்த பிரகாசம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு கல்பனை. அதே மாதிரிதான் சத்தியாவிட்டா சக்தி இல்லைன்னா அப்படின்னு சொன்னா அப்படி எது சக்தி இல்லாம எது இருக்கு? எது சக்தி சதேது அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லையா? சக்தி இல்லாம போயிருந்தால் வேறு ஒண்ணு அசைய முடியாது. அதே வேண்டாங்க மக்களே குசலகா சந்தித்து இருக்கிறபடி இருக்கிறார். அவ்வளவு சொக்கமா இருந்துருவோம். அதனால ஒரு கல்பனை தான் மதபூத்தம் அந்நதா அபிபக்திய வஸ்துனா அகப்பிரயோகாதேவ பிரதிபக்தி. வேறு பிரமாணத்தினாலே சித்தமாகாத ஒரு வஸ்து பதப்பிரயோகத்தினாலேயே நம்ம கண்டுபிடிக்க நிலையில இந்த மகத்துவம் ஆபேட்சிகம் அப்படின்னு சொல்றது சித்தமாகாது. இந்த மாதிரி சர்வஜம் பிரயோகத்துக்கெல்லாம் ஒரு ஆபேட்சிகம் அப்படின்னு சொல்றது ஈசன். வித்வேகி வஸ்துனி பிரயோகே ஃபஸ்ட் யதாசித்தமிக மகத்துவம் இருக்கிறது. அது எதை சொல்றதுன்னு நமக்கு வேற பிரமாணத்தால் தீர்மானம் ஆயிருக்குன்னா
அதை சர்வஜனத்தம் சர்வசக்தித்தம் மகத்தம் இதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்தாப்போல சத்தியத்துடைய அர்த்தத்தை வச்சுப்போம். எதை சொல்றதுன்னு தெரியாது இருக்கும் பட்சத்துல அது அனபேட்சமாட்டம் இல்லையா. சப்தாதேவ பதர்த்தான்வய பிரதீதம் நிரங்குஷ சேவார்த்தா அத்புதேயா. சப்தத்தினால்தான் அதனுடைய அர்த்தத்தை எடுக்கணும் அப்படின்னு தெரியும் போது அப்போ சங்கோஷம் இல்லாமல், அங்குஷம்னா சங்கோஷம் பண்றது. அதுக்கு அங்குஷம் யானைய வேற எதுவும் போக விடாம ஒரு கட்டுப்பாட்டை வச்சிருக்கோம், இப்படிதான் போகலாம் அப்படின்னு. அதுதான் அந்த சந்திக்கிறது. அர்த்தத்தை ஒரு குறிக்க முடியாது. சைவார்த்தா அத்புதேயா. இது நம்ம லோகத்துல நிறைய பார்க்கலாம். எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த வஸ்துவை பத்தி அப்போ அந்த சொல்ற அர்த்தம் சங்குச்சிதமாக. தெரியாத இருந்ததுன்னு வச்சுக்கோ, நம்ம அர்த்தம் எடுத்துக்கும் போது சங்குச்சிதமா எடுத்துக்க மாட்டோம். அதுக்கு எல்லாம் மொத்தமா எல்லாம் நிரங்குஷமா தான் அந்த அர்த்தத்தை எடுத்துட்டோம். அது மாதிரி நிறைய உதாரணம் பார்க்கலாம். இதற்கு பிரம்மதேக அர்த்தா பரிபூர்ணோ போது இப்படி சொன்னாதான் அந்த பிரம்மாங்கிற இடத்துல வாக்குடைய அர்த்தம் பூர்ணமாக கிடைக்கும். எது சர்வமற்ற சாட்சாதேவ சங்கீத் கோச்சரே வர்த்தேக வர்த்தேக, எல்லாம் இவருடைய சங்கீத் ஞானத்துக்கு விஷயமாகிறது. அதாவது இவர் சர்வஜன், அதே மாதிரி இவருக்கு அதீனமாக எல்லாம் இருக்கு அப்படின்னு இருந்தால்தான் அந்த பிரம்மத்தி அர்த்தம் சரியா வருமா. பரிவதாக அஸ்திதாவ பிரம்ம நித்தியுத்த புத்த முக்தஸ்வபாவம் சர்வஜன் சர்வசக்தி சமன்விதம் பிரம்மவத்தியது விசாத்தியமானத்தை நித்தியுத்தத்வாதேக அர்த்தா பிரதீயந்தே பிரம்மதேர்பாதோர் அர்த்தாவதனா. ஆசிரியர் என்ன பண்ணிட்டார், இந்த ஒரு நியாயம் ஒண்ணு உண்டு. யோகத்தலகு யோகத்தை உண்மையதா அப்படின்னு. இது இந்த பிரம்மசூத்திரத்திலேயே ஜெகத்வாதத்வாதம் ஒரு அதிகரம் வரும். அங்க ஒரு கர்மான அங்க ஒரு சப்தம் இருக்கு, வேதத்துல பிரயோகம் பண்ணுது. கர்ம சப்தத்துக்கு ரூபா ரெண்டு அர்த்தம் வரலாம். ஒண்ணு செயல் கிரியா, இது ஒரு அர்த்தம் உண்டு. இன்னொன்னு பிராரப்த கர்மா சொல்றோம், புண்ணியம் பாபம் கர்மார்த்தம், அதுவும் கர்மானும். இப்ப இந்த இடத்துல 8 வயசு கர்மாங்கிற வாக்கு இது ரெண்டு ரூಢி வச்சுதான் தரோம். இதை எடுத்துக்கலாமா அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு தீர்மானம் பண்ண முடியல. ரூಢோ கலகா ரெண்டையும் விட்டுட்டு கிரியதே கர்மாவும் யௌகிகமா இருக்கும். அதாவது செய்யப்படுவது எது உண்டாக்கப்படுகிறதோ அது அப்படின்னு. எது உண்டாக்கப்படுகிறதோ அது அப்படின்னா என்ன, பதம் மாத்திரமா பதம் மாத்திரமா உலகம் கூட இல்லை. அதனால ஜெகத் வாசித்துவாசல் கூட்டம் அந்த வாக்கியத்துல கர்மாங்கிற இந்த பதம் சம்பூர்ண ஜெகத்தையே சொல்றது அப்படின்னு சூத்திரக்காரன் என்று சொல்லியிருக்கார். அதுல இருந்து என்ன கிடைக்கிறது, ரூல்கத்தை எடுத்துட்டா இதை எடுத்துக்கிறதா அதே எடுத்துக்கிறதா அப்படின்னு கலகம் வந்து இருக்குன்னா அது எடுத்துக்காதே பேசாம இருக்கு. அதை எதை எடுத்துட்டு யௌகிகம், யௌகிகத்தை எடுத்துட்டா அப்போ அதுக்கு பயிற்சி எடுக்கணும் இல்லை, எல்லாம் தான் எடுத்துக்கணும், மொத்தம் எடுத்துக்கணும். அதேதான் நியாயம் இந்த பிரம்மத்தை எடுத்துக்கிறேன். பிரம்மத்தி பிரம்மா அப்படின்னு சொன்னா திருச்சின்னு சொன்னோம் இல்லையா. இந்த பிரம்மதத்துக்கு ரூபத்தை எடுத்துக்க போனா ஜீவன் கமலாசனா ஜீவனம் எல்லாம் வந்தது. ஒண்ணுமே சரிவிட்டு வரல வாக்கியத்துல. எல்லாத்தையும் விடு பிரம்மத்தை பற்றி விசாத்தியமான விற்பத்தி அர்த்தத்தை எடுத்துட்டா இந்த அர்த்தம் இருக்கு. இப்ப எடுத்துக்க பெரிய அர்த்தம்.